بسم الله الرحمن الرحيم. الحمد لله رب العالمين، صلى الله وسلم وبارك على نبينا محمد وآله وصحبه أجمعين، أما بعد. فأعوذ بالله من الشيطان الرجيم. بسم الله الرحمن الرحيم. يوم نحشر المتقين إلى الرحمن وفدا ونسوق المجرمين إلى جهنم وردا. وقال نبينا محمد صلى الله عليه وسلم: يبعث الناس على ما ماتوا عليه. கண்ணியமான சகோதரர்களே, நண்பர்களே, வாராந்த வகுப்பு தொடர்ல நாங்க மறுமை நாள் குறித்து பார்த்து வருகிறோம். அல் ஈமானு பில் யௌமில் ஆஹிர். மறுமை நாள நம்புறதுண்டா என்ன? இது வெறுமனே உலகம் அழிக்கப்படும், அதுக்கு பின்னால நாங்க எல்லாரும் விசாரிக்கப்பட்டு சொர்க்கம் நரகம் அனுப்பப்படுவோம். இது மட்டுமல்ல, ஆழமான நீளமான நிறைய விஷயங்களை நபியுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லி தந்திருக்கிறார்கள். ஒவ்வொரு முஃமினும் அது குறித்து சில தெளிவுகளை பாடங்களை படிக்கிறது கட்டாயம். அந்த ரீதியில நாங்க ஆரம்பமாக ஞாபகப்படுத்தினோம், மவுத், ஒரு மனிதனுடைய கியாமம் ஸ்டார்ட் ஆகிறதுக்கு வானம் இடிஞ்சு புலோனும் பூமி பிளக்கோணும் என்றதெல்லாம் கட்டாயம் இல்லை. அது உலக அழிவு. உலக அழிவு. ஒரு மனிதனுடைய கியாமத் மறுமை உண்டாகிறதுக்கு அவன் மௌத்தாகிறதே போதும். மம்மாத்த ஃபக்கத் காமத் கியாமத்து. யார் மௌத்தாகிறாங்களோ அவரோட மறுமை வாழ்வு ஸ்டார்ட் ஆயிருச்சு. மறுமை வாழ்வு ஸ்டார்ட் ஆயிருச்சு. நினைச்சக்கூடாது மௌத்தாகினா உடம்ப கொண்டு போய் கபர்ல வைக்கிறாங்க, உலகம் அழியிற வரைக்கும் நாங்க கொஞ்சம் சும்மா இருது, அப்படி அல்ல. இன்னொரு வாழ்க்கையுள்ளுக்கு நாங்க போகிறோம். மவுத் என்றால் என்ன? கபருடைய வாழ்க்கையில இன்பம் துன்பம் ரெண்டும் சொல்லப்பட்டிருக்குது. அது குறித்த விஷயங்கள் எல்லாம் பார்த்தோம். கபருடைய வாழ்க்கை முடிஞ்ச பின்னால அல்லாஹ் ஒரு நாளை நாடுவான். அந்த நாள்ல இந்த உலகத்துக்கு ஒரு சூர் ஊதப்படும். இதை நம்பணும். இது குர்ஆன்ல சொல்லப்பட்டிருக்கிற ஒரு விஷயம். சூர் ஊதப்படும், ஒரு குழல் ஊதப்படும் இஸ்ராஃபீலை வைத்து. அந்த சத்தத்தை கேட்டு முழு பேரும் அப்படியே விழுவார்கள். திரும்ப அல்லாஹ் 40 சஹீஹுல் புகாரியுடைய அறிவிப்புல, அது வருஷமா மாசமா என்னன்றது அல்லாஹு ஆலம், இந்த பூமி அப்படியே விடப்படும். திரும்ப ஒரு சூரூதப்படும். ஒரு மெல்லிய பனி போல ஒரு மழை பெய்யும். அந்த மழை பெஞ்ச உடனே உலகத்துல யாரெல்லாம், குறிப்பாக மனிதர்களை பத்தி ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், மரணித்து போன அத்தனை பேருடைய உடலிலும் அஜ்பு தனப், டேல் போன், வால் எலும்பு அப்படின்ற ஒரு பகுதி இருக்குது. அதை மண் சாப்பிடுறது இல்லை. அந்த நீர் அதுல பட்ட உடனே மின்ஹு யுரக்கபுல் ஹல்க். ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, சஹீஹுல் புகாரில் இருக்கிறது, அந்த மழை நீர் பட்ட உடனே அப்படியே ஒரு காளான் முளைச்சு வர மாதிரி நாங்கள் எல்லாரும் முளைச்சு எழுப்போம். அப்ப மவுத், உலகம் அழிக்கப்பட்டு சூர் ஊதப்பட்டு 40 வருஷங்கள் ரெண்டாவது சூர் ஊதப்பட்டதுக்கு. 40 வருஷம் வரல ஹதீஸ்ல, 40 வதிகிது 40. அது எவ்வளவு காலம் அல்லாஹு ஆலம். திரும்ப எழுப்பாட்டப்படுகிற அதை நம்பணும். அதுக்கு தான் நாங்க என்னன்னு சொல்றோம், பஅத். மவுத், ரெண்டாவது பஅத். அல்லாஹ் தஆலா பஅஸ பத்தி குர்ஆன்ல நிறைய பேசி இருக்கிறார். உதாரணங்களை சொல்லி எல்லாம் அந்த மக்கத்து முஷ்ரிக்குகள் சொன்ன நேரத்துல எல்லாம் அல்லாஹ் அதுக்கு கடுமையான விமர்சனம் செய்திருக்கிறான் பரிசுத்தமான குர்ஆன்ல. ஆஸிபுன் வாயில் இல்லையா? ஆஸிபுன் வாயில் என்ற ஒரு காஃபிர், ஒரு முஷ்ரிக், கையில இத்து போன ஒரு எலும்பு அப்படியே என்னது கசக்கி கசக்கி வந்தான். அது பறக்குது. வந்து கேட்டான், இதுல இருந்தா உங்களோட அல்லாஹ் எங்களை எழுப்பாட்ட போறான்னு சொல்றான். அது எப்படி நடக்கும்? அல்லாஹ் ஆயத்திருக்கிறான், وَضَرَبَ لَنَا مَثَلًا وَنَسِيَ خَلْقَهُ. சூரா யாசீன்ல அவன் எப்படி படைக்கப்பட்டான் என்றதை மறந்துட்டு எங்களுக்கு உதாரணம் சொல்லி விளங்கப்படுத்த வாரானா? இந்த முள்ளு கூட இல்லையே, வெறும் அருவருக்கத்தக்க, மக்களால் ஒரு அருவருப்பாக பார்க்கப்படுகிற ஒரு நீரிலிருந்து தானே படைக்கப்பட்ட. அங்க முள் இருந்துச்சா, கல் இருந்துச்சா? அப்ப படைக்கப்பட முன்னால நீ எதுவுமாகவே இருக்கல, உன்னை எனக்கு படைக்கலும் என்றா இருந்த உன்னைய மீட்டி எடுக்கிறதுக்கு எனக்கு என்ன கஷ்டம் என்ற மாதிரி அல்லாஹ் தஆலா ஆயத்துகளை சூரா யாசீன்ல தொடர்ந்து அதை கொஞ்சம் கடுமையாகவே சில வார்த்தைகளை சொல்லி பயன்படுத்துகிறார். அப்ப திரும்ப எழுப்பாட்டப்படுவோம். அந்த இடத்துல தான் நாங்க நிக்கிறோம். எழுப்பாட்டப்படுற நேரம் எல்லாரும் செருப்பில்லாதவர்களாக, உடுப்பில்லாதவர்களாக, ஹதீஸ்ல வந்திருக்குது, ஹுஃபாத்தன் உராத்தன் எழுப்பாட்டப்படுவோம்.
எழுப்பாட்டப்படுகிற நேரத்திலேயே சிலர் நல்ல நிலையில் எழுப்பாட்டப்படுவார். இந்த பஅத் சம்பந்தமாக நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் 19வா ஒரு ஹதீஸ சொன்னார்கள். யார் யார் எப்படி வாழ்கிறீர்களோ அப்படித்தான் எழுப்பாட்டப்படுவீர்கள். முதலாவது யார் எழும்புவாங்க? ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். அன அவ்வலு மன் தன்ஷக்கு அன்ஹுல் கப்ர். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார், முதலாவது கபர் வெடிக்கிறதுல ஏண்டே தான் வெடிச்சு, நான் தான் முதலாவது எழும்புவேன். எல்லாரும் உடுப்பு இல்லாம தான் வருவாங்க. முதலாவது ஆடை அணிவித்து அல்லாஹுவால் ஆடை அணிவிக்கப்படுறவர் சையதுனா இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம். அது இல்லாம ஆண்கள் பெண்கள் எல்லாரும் ஆடையற்றவர்களா? அப்ப கேட்கப்பட்டது, பார்த்துக்கொள்ள மாட்டாங்களா? வெக்கப்பட மாட்டாங்களா? நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், அதை பார்க்கறதுக்கு அங்க நேரம் இருக்காது. அவங்களுக்கு வேற ஏதோ ஒரு சிந்தனை, மறுமையுடைய அந்த ஹவுல் பயங்கரம் அவர்களை பீடித்துக் கொண்டிருக்கும். அவர்களுடைய பார்வைகள் நிலை குத்தி இருக்கும். ஒரு ஜாதி பீதி ஏற்பட்டது போல, பயந்தவர்கள் போல இருப்பார்கள். அப்ப நாங்க போன வகுப்புல, கடைசியா நடந்த வகுப்புல நான் ஞாபகப்படுத்தின நிறைய இதெல்லாம் போன 3 வகுப்புடைய சாராம்சம் நான் இவ்வளவு நேரம் சொன்னது. இப்ப கடைசி வகுப்புல நாங்க ஞாபகப்படுத்தினோம், அந்த எழுப்பாட்டப்படுற நேரம் இருக்குது. இதுல நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சில சந்தர்ப்பங்களை குறிப்பிட்டு சொன்னாங்க. இந்த ஆக்கள் இப்படி வருவாங்க, அதுல நல்லோர்கள் எப்படி எழுப்பாட்டப்படுவாங்கன்றதை நான் போன வகுப்புல ஞாபகப்படுத்தினேன். அது இப்ப திரும்ப மீட்ட நேரம் போத. இன்றைய பாடத்துல சில குறிப்பிட்ட பாவங்களை நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அடையாளப்படுத்தினார்கள். இன்னென்ன பாவங்களோட நீங்க தௌபா இல்லாம வாழ்ந்து கொண்டிருந்தால், அல்லாஹ் எங்களுக்கு உங்களுக்கு எல்லாருக்கும் தௌபாவை நசீபாக்கணும். மனிதன் என்ற ரீதியில தவறு செய்பவன், பாவம் செய்யறவன், அது அல்லாஹ்வுக்கு செய்ய வேண்டிய கடமைகள்ல, அடியார்களுக்கு செய்ய வேண்டிய கடமைகள்ல இல்லையா, தெரிஞ்சோ தெரியாமலோ எங்களால தவறுகள் நடக்கும். அல்லாஹ் தௌபாவுடைய பாக்கியத்தை மூத்துக்கு முன்னால நசீபாக்கிடும். தௌபா இல்லாமல் ஒரு மனிதன் குறிப்பிட்ட சில பாவங்களை சொன்னாங்க ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். அதுல மௌத்தாகுவானா இருந்தா அவனை எழுப்பாட்டப்படுற நேரம் எந்த நிலையில் எழுப்பாட்டப்படுவான்? இதெல்லாம் நடந்துட்டு தான் சொர்க்கம் நரகம் எல்லாம். இதை நம்பணும். நாங்க மறுமையினால நம்புறேன்னா இதெல்லாம் சேர்த்து நம்பணும். இப்படி எல்லாம் நிக்குது. அதுல முதல் பாவம், முதல் விஷயம், இன்னைக்கு நாங்க ஒரு சில விஷயங்களை பார்ப்போம். ஆக்கிலுர் ரிபா, வட்டி சாப்பிடுபவன். இவன் எப்படி எழுப்பாட்டப்படுவான் என்றத அல்லாவே சொல்லிட்டான். வட்டி இதுக்கு இன்றைக்கு நிறைய மாற்று வழிகள், அந்த பாவத்துக்கு போகாம இருந்ததுக்குரிய மாற்று வழிகளை நவீன உலகம் நிறைய சொல்லுது. அல்ஹம்துலில்லாஹ் இன்றைக்குள்ள ஃபிக்ஹை பயன்படுத்தி மார்க்கத்துடைய சட்ட போதனைகளை வச்சு அந்த வட்டியில இருந்து நான் எப்படி தப்பிச்சு கொள்ளலாம், அந்த மாற்று வழிகளை, அந்த இடத்துக்கு போகாம இருக்கிறதுக்குரிய முறைகளை நிறைய சொல்லப்படுகிறது. நான் அதை பத்தி பேச வரல. வட்டி என்று நேரடியாக இன்றைக்கு நாங்க வாழக்கூடிய உலகம் ஒரு வித்தியாசமான உலகம். அல் கஸ்வுல் ஃபிக்ரி, சிந்தனா ரீதியான ஒரு யுத்தம் நடந்து கொண்டிருக்குது நாங்க வாழ்ற காலத்துல. அது ஒரு தனித்தலைப்பு, அதை விரிவாக பேசவே. குளோபலைசேஷன், முழு உலகத்தையும் சில குறிப்பிட்ட மக்கள் சில விஷயங்கள்ல கட்டுப்படுத்த நினைக்கிறாங்க. பொலிட்டிக்கல் ரீதியாக நாங்க கொஞ்சம் பேர் தான் முழு உலகத்தையும் ஆளணும். ஒரு காலத்துல கொலனைசேஷன் இருந்தது, அதாவது காலனித்துவம். பிரிட்டிஷ்ல இருப்பான், இந்தியாவை அவன் ஒரு கொலனியா பார்ப்பான். ஸ்ரீலங்காவை போர்த்துகேயர்கள், ஆங்கிலேயர்கள் எல்லாம் பார்க்கிறோமே. நான் எங்கேயோ இருந்து கொண்டு இங்க ஆண்டாரு. அது சாத்தியமற்றதாக ஆகிற நேரத்தில் அப்படியே மாறினாங்க. முழு உலகத்தையும் நாங்க கட்டுப்படுத்தணும். அதுக்கு நல்ல ஒரு பேர் உலகமயமாக்கல், குளோபலைசேஷன் என்று சொல்லி முழு உலகத்தையும் சிலர் ஆள பார்க்கிறாங்க. பொலிட்டிக்கல் ரீதியாக, எக்கனாமிக்கல் ரீதியாக, பொருளாதார ரீதியாக, சோசியாலஜி, சமூக ரீதியாக, ஒரு ரீதியில் ஆள பார்க்கறது. பொருளாதார எக்கனாமிக்கல் ரீதியாக முழு உலகத்துக்கும் இதை நான் மிச்சம் வெளிப்படையா பேச விரும்பல, தெரிஞ்சவங்களுக்கு தெரியும். முழு உலகத்துக்கும் வட்டியை திணிச்சே தீர்வோம் என்ற முடிவுக்கு வந்தாச்சு. அது ஏதேதோ பேர்கள்ட பின்னணியில அதுகளை பேசுறதே பயமான ஒரு காலம் ஆகிக்குது. இப்படியான ஒரு காலத்துல வாழ்றோம் நாங்க. அப்ப முழு உலகத்துக்கும் வட்டி பொருளாதாரத்தை திணிப்போம். நீங்க ஒரு கம்பெனில வேலை செய்றீங்களா, உங்களோட சம்பளம் கையில தாங்கல, இல்ல உங்களோட பேங்க் அக்கௌண்ட் நம்பரை தாங்க. நீங்க ஒரு ஒரு மஸ்ஜிதை கட்ட போறீங்களா, கட்டுறதுக்கு ஒரு இடத்தை உடைச்ச போறீங்களா, இன்சூரன்ஸ் பண்ணுங்க. எவ்வளவு நீங்க பாருங்க, எக்ஸ்போர்ட் இம்போர்ட் எல்லாத்திலையும் ஒரு வித்தியாசமான உலகத்துல நாங்க வாழ்றோம். இதுக்கு மாற்று வழிகளை தேடி போக வேண்டிய ஒரு நிர்பந்தத்துல வாழ்றோம். ஏதேதோ நாங்க வாழ்ற 1924 பின்னால இஸ்லாமிய ஹிலாஃபத் இப்ப வீழ்த்தப்பட்டதோ,
அதுக்கு பின்னால பெரிய ஒரு சூழ்ச்சி நடந்து இன்றைக்கு மக்கள் பொருளாதார ரீதியாக பாவங்கள்ல திணிக்கப்படுற ஒரு சூழலுக்கு மாறி இருக்கிறோம். அதான் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, வட்டியை தின்னாட்டியும் புகையாவது பட்டுட்டு போகும். ஏதோ தெளிவான ஒரு வட்டியில் ஒருவன் நேரடியாக மனமுரண்டாக ஈடுபட்டா அவன் நாங்க பேச வர தலைப்பதன் எழுப்பாட்டப்படுற நேரம் எப்படி எழுப்பாட்டப்படுவான்? அல்லாஹ் சூரத்துல் பக்ரால சொல்கிறான், அல்லதீன யக்கூலூன ரிபா, வட்டி சாப்பிடுபவர்கள். அல்லதீன யக்கூலூன ரிபா லா யகூமூன், லா யகூமூன் என்றா கபரில் இருந்து எழும்புகிற பொழுது இல்லா கமா யகூமு அல்லதீ யதகப்பத்துஹு ஷைத்தானு மினல் மஸ், பேய் பிடித்தவன் போல எழும்புவான். இமாம் பைதாவி பெரும்பெரும் முஃபஸ்ஸிரூன்கள் இந்த ஆயத்திலிருந்து மனிதர்களுக்குள்ளால ஜின்னாத்துகள் ஷயாத்தீன்கள் ஊடுருவலாம் என்பதற்கு ஆதாரம் இருக்கிறார். இந்த பேய் பிடிச்சாக்கள் ஷைத்தான் மனித உடல்கள்ல ஊடுருவலாம், அது நிறைய வரலாறுகள் இருக்கிறது. அப்படி ஊடுருவிய ஒருவன் எப்படி இருப்பானோ அத மாதிரி தான் எழும்புவான். அல்லாஹ் பாதுகாக்கும். இது குர்ஆன் சொல்ற வார்த்தை. ஷைத்தான் தொட்டவர்கள் போல, ஷைத்தான் பிடித்தவர்கள் போல எழும்புவார்கள். நல்லா சொல்லிட்டு சொல்கிறான், ஏன் தெரியுமா அவங்களுக்கு அந்த தண்டனை? எழும்புற நேரமே அதுதான். சொர்க்க நரகம் எல்லாம் இல்ல, எழுப்புற நேரமே அப்படிதான் எழும்பு. அந்த ஆக்கள் அடையாளம் அது பேய் பிடிச்ச மாதிரி வருவார். அல்லாஹ் காரணம் சொல்கிறான், அதை ஏன் தெரியுமா? பிஅன்னஹும் காலு, அவர்கள் ஒரு கேலிக்கு ஒரு கேலியாக இப்படி சொன்னார்கள், வியாபாரமும் வட்டியும் ரெண்டும் கிட்டத்தட்ட ஒன்றுதான். சாமான கொடுத்து சல்லிய வாங்கினா என்ன, சல்லிய கொடுத்து சல்லிய வாங்கினா என்ன? வியாபாரத்தை அனுமதிச்சு பணத்தை கொடுத்து பணத்தை வாங்க வேணாம் என்று சொல்றதுக்கு என்ன இருக்குது? அந்த காலங்களில் இருந்து நேரடியான வட்டி முறை அதுதான். இன்னைக்கு பல வழிகள் அது இருக்குது. இன்னமல் பைஉ மிஸ்லு ரிபா, வியாபாரம் வட்டிய மாதிரி. அதை அல்லாஹ் அனுமதிச்சான். அஹல்லல்லாஹுல் பைஅ வ ஹர்ரம ரிபா, வட்டிய ஹரா, அதே அது என்று கேலியாக பேசியதனால், அல்லது கேலியா பேசணும் என்றது இல்லை, மனமுரண்டாக ஈடுபட்டதினால் இப்படி ஒரு இழிநிலையில் எழுப்பாட்டப்படுவார்கள். அது அதோட நான் முடிச்ச வட்டியில விபரீதங்களை பேசல. அந்த எழுப்பாட்டப்படுற முறை இப்படி ஹதீஸ்ல வந்து. இரண்டாவது, தொழுகைய வீணடித்தவர்கள். இதை கட்டாயம் போய் சொல்லுங்க, மகனை வச்சு சொல்லுங்க, மனைவி வச்சு சொல்லுங்க, நாங்க எங்களோட நஃப்ஸுக்கு சொல்லிக் கொள்ளணும். தொழுகைய வீணடிச்சு வாழ்றது ஹதீஸ்ல வந்திருக்குது. மன் ஹாஃபத, முஸ்னத் அஹ்மதுல, தபரானில, இப்னு ஹிப்பான்ல பல இடங்கள்ல அந்த ஹதீஸ் வருது. யார் தொழுகையில் பேணுதலா முஹாஃபதா செய்வாரோ, அதுக்கு அர்த்தம் என்னன்னா உரிய நேரத்துல தொழுகிறது, தொடர்ச்சியா விட்டு விட்டு இல்லாம தொடர்ச்சியா தொழுகிறது, பேணுதலா தொழுகிறது, கடமை உணர்வோட செய்யறது இல்லை. இது சும்மா கடமைக்கு பேணுதலாக நான் என் ரப்போட உரையாட போறேன். பேணுதலாக யார் தொழுது வருவாரோ கியாமத்துடைய நாளில் அந்த தொழுகை அவருக்கு வெளிச்சமாக, ஆதாரமாக, நரக விடுதலைக்கு வழியாக அமையும். இந்த மூணு வருது ஹதீஸ்ல. நூரன் புர்ஹானன் நஜாத். யார் பேணுதல் இல்லாமல் இருப்பார்களோ அவருக்கு அது வெளிச்சமாக, மறுமையுடைய இருட்டுல வெளிச்சம் வராது, பாதுகாப்பு கிடைக்க மாட்டாது. அதுல முடிவுல சொன்னாங்க ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், இதான் இடம். வஹுஷிர யௌமல் கியாமா, கியாமத்துடைய நாளையில், அதாவது உலகம் எழுப்பாட்டப்படுற அந்த தினத்தில அவன் எழுப்பாட்டப்படுவான். மஅ காரூ மஅ ஃபிர்அவுன வ ஹாமான வ காரூன வ உபை இப்னு கலஃப். 4 பேரை சொன்னான். ஃபிர்அவுனோடு எழுப்பாட்டப்படுவான், ஹாமானோடு எழுப்பாட்டப்படுவான், காரூனோடு எழுப்பாட்டப்படுவான், உபை இப்னு கலஃபோடு எழுப்பாட்டப்படுவான். இந்த ஹதீஸ் வந்து சஹீஹான ஹதீஸ். என்ன தெரியுமா ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்ல வராங்க? ஃபிர்அவுனோட எழுப்பாட்டப்பட்டனா என்ன அர்த்தம்? ஃபிர்அவுன் எப்படி எழுப்பாட்டப்படுவானே? எவ்வளவு அணி, நான் அல்லாண்டவன், அவன் அல்லாஹ் எப்படி எழுப்பாட்டுவான்? வட்டி தின்றவனை எப்படி எழுப்பாட்டுறனா அவன் அந்த தண்டனை இணை கிடைக்கும். அல்லாஹ் எங்களை பாதுகாக்கும். அது ஏன் 4 பேரை சொன்னாங்க தெரியுமா நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம்? யாருக்கு அவனுடைய ஆட்சி தொழுகைக்கு தடையாக இருக்குமோ ஃபிர்அவுனோட, யாருக்கு அவனுடைய விசாரா, அதாவது அமைச்சு பொறுப்புக்களை காட்டி, பொதுவா ஒன்று விளங்கணும், சமூகத்துல நாங்க எந்த சேவை செஞ்சாலும் சரி, எங்களுக்கு அல்லாஹ் கடமையாக்கினதை விட்டுட்டு மேலதிகமாக செய்யற நன்மைகளை காரணம் காட்டி ஃபர்துல குறை செய்யக்கூடாது. மனிதன் எவ்வளவு நஃபில் செய்யலாம், சமூக சேவை செய்யலாம், பாடம் நடத்தலாம், ஒரு என்னென்ன பணிகளும் செய்யலாம். ஆனால் உலகத்துல சதக்காண்ட பேர்ல அந்த பேர்ல இந்த இப்படி சுண்ணத்தான நிறைய விஷயங்களை செஞ்சு கொண்டு ஃபர்துல ஓட்ட ஓட்டுறது இதே ஒரு மனிதனுடைய ஷக்காவத்துக்குரிய அடையாளம், மூதவித்தனத்துக்குரிய அடையாளம். அதனால யாரு அவருடைய பொறுப்புகளை காரணம் காட்டி தொழுகையில் அலட்சியம் செய்வானோ
இவன் ஹாமானோடு எழுப்பாட்டப்படுவான். யார் தன்னுடைய செல்வத்துக்கு பின்னால ஓடி செல்வத்துக்காக தொழுகையை வீணடிப்பு செய்வானோ அவன் காரூனோடு எழுப்பாட்டப்படுவான். ஏன்னா குர்ஆன்ல காரூன் அல்ல அதுக்கு தான் உதாரணம் சொல்லிக்கிறான். இன்ன காரூன் இன்னும் அவனை பத்தி எல்லாம் பேசிருக்கிறான். அவன் செல்வத்தை யாரு வியாபாரத்துக்காக தொழுகையில வீணடிப்பு செய்வாங்களோ உபை இப்னு கலஃபோடு எழுப்பாட்டப்படும். உபை இப்னு கலஃப் பெரிய வியாபாரி. சஹீஹுல் புகாரில் ஒரு ஹதீஸ் வருது, இஷ்தத்த கதபுல்லாஹ் அலா மன் யக்துலுஹு ரசூலுல்லாஹ் ஃபீ ஸபீலில்லாஹ். பாருங்க இந்த ஹதீஸ, அல்லாஹ்வுடைய பாதையில ஜிஹாதுல போய் அந்த காலங்கள்ல நடந்தது. யுத்த களத்துல வச்சு அல்லாஹ்வுடைய தூதர் முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் யாரை கொல்வார்களோ அவன் மீது அல்லாஹ்வுடைய கோபம் கடுமையாகி விட்டது என்பது அர்த்தம். சொல்லுங்க பாப்போம், நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கையால் எத்தனை பேர் கொல்லப்பட்டிருக்கிறான் யுத்த காலங்கள்? நேரடியா நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கொண்டது ஒரே ஒரு ஆள், அவர் தான் உபை இப்னு கலஃப். உஹது யுத்தத்துல நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இப்ப அது வீரத்துக்கு மாற்றம் இல்லை, ஒருத்தனை தான் அப்படி அல்லது. அந்த காலங்கள்ல முதல் விஷயமே ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய கையால் எல்லாம் நிறைய ரத்த ஓட்ட வைக்கல. அது அவங்களுடைய வீரத்துக்கு கோலத்தன்மையை அடையாளப்படுத்துறதில்ல. காரணம் ரஹ்மத்துல் ஆலமீன், நபியே நான் உங்களை ரஹ்மத்துல் ஆலமீனுக்காக அனுப்பியிருக்கிறேன், அகிலங்களுடைய முஸ்லிம்களுடைய அல்ல, அகிலத்தாருக்கே நீங்கள் அருட்கொடை அப்படின்னு அடையாளப்படுத்தப்பட்ட ஒருத்தருடைய கையால் 1000 பேர் கொல்லப்பட்டீங்கன்னா அந்த ஆயத்தை அடுத்த பக்கம் விளங்க ஆரம்பிப்பாங்க, பேச ஆரம்பிப்பாங்க. அல்லாஹ் அதை தடுத்தான். அவர் ரஹ்மத்துல் ஆலமீன். அவங்களோட கையால கொல்லப்பட்டது ஒரே ஒரு ஆள், உபை இப்னு கலஃப். அவனைத்தான் சொல்றாங்க ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவனோடு எழுப்பாட்டப்படுவார். அல்லாஹ் பாதுகாக்கணும் இல்லையா? அதே நேரம் இஸ்ரா மிஅராஜுடைய ஹதீஸ்ல வருது, பொதுவாக தொழுகையில் பொடுபோக்கு செய்பவர்கள் கியாமத்துடைய நாளையில கபரில் இருந்து எழுப்பாட்டப்படுகிற பொழுது ஒரு மலக் பக்கத்துல இருப்பார். அவருடைய கையில ஒரு கல் இருக்கும். இந்த ஹதீஸ் லைஃப் ஆனது, சில ஹசன் அதை ஏற்க தர முடியுமான கட்டங்களையும் வந்திருக்கிறேன். அவருடைய கையில் இருக்கிற கல்லால வீசி எறிவார், அவனது தலை உடையும். இது எழுப்பாட்டப்பட்ட நேரம். அந்த கல்லை புறக்கிட்டு வாரதுள்ளுக்கு திரும்ப அவனோட தலை சரியாயிக்கும், திரும்ப எறிவார். இந்த நிலை அவனுக்கு இருக்கும் என்பதும் ஒரு ஹதீஸ். மேல வந்த ஹதீஸ் சஹீஹான ரிவாயத். அடுத்தது, முதலாவது வட்டி சாப்பிடுறவன் பேய் பிடிச்ச மாதிரி எழும்புவான், எழுப்பாட்டப்பட்ட நேரம். இரண்டாவது தொழுகையை வீணடிச்சவன் இந்த பாவிகளோடு எழுப்பாட்டப்படுவான். மூணாவது ஜக்காத்தை தடுத்தவன், இவன் எழுப்பாட்டப்பட்ட நேரம். ஜக்காத்தை தடுக்கிறான ஜக்காத்தை முறையாக கணக்கு பார்த்து கொடுக்காதவன், இவன் எப்படி எழுப்பாட்டப்படுவான்? இதுவும் ஹதீஸ்ல வந்து முதல் விஷயம் சஹீஹ் முஸ்லிம்ல வருது, அவனுடைய செல்வம் கியாமத்துடைய நாளில் அவன் எழும்புற நேரமே ஷுஜாஅன் அக்ரா, வழுக்கை தலை பாம்பாக மாற்றப்படும். வழுக்க தலை பாம்பு சொல்லப்பட்டிருக்கிற இன்றைக்கும் மிச்சம் விஷமுள்ள பாம்புட தலை தான் வழுக்க தலையா. எந்த பாம்பு மிச்சம் விஷமாகிக்குமோ அந்த பாம்புட தலை தான் வழுக்க. இன்றைக்குள்ள கண்டுபிடிப்பதே அந்த வழுக்க தலையாகும். அப்படி ஒரு பாம்பாக வரும். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கியாமத்தில் எழும்பின உடனே அவனை பின்னால பெண்ணாம்பரிய பாம்பு விரட்டும், ஓடுவான். இந்த ஹதீஸ் சஹீஹ் முஸ்லிம்ல வருது, சஹீஹான ரிவாயத். ஓடுவான். அது சொல்லுவான், எங்க ஓடுறாய்? நீ ஒளிச்சி மறைச்சி கணக்கு பார்க்காம வச்சிருந்த அதான் நான், எங்க ஓடுற? என்னை விட்டுட்டு வழியே இல்லாம திரும்பி என்னை எடுத்துக்கோ என்று அந்த பாம்புடைய வாயில் அந்த பொக்கிஷங்கள் இருப்பது போல் அவனுக்கு காட்சி தரப்படும். வழி இல்லாம திரும்பி கைய போடுவான். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், ஃபயக்திமுஹு கமா யக்திமுல் ஃபஹல். இந்த ஒட்டகம் இந்த முட்செடிகளை முள்ளு மரத்தில் உள்ள இதை கூட அப்படி சப்பி தின்றதை பாத்துக்கிறீங்களா? ஆடு மாடு சப்புற மாதிரி அல்ல, ஒட்டகம் சப்புறது வித்தியாசம். முள்ளு மரத்தை கூட அப்படி சப்பி தின்னும். இது போல அந்த பாம்பு அவனது கையை சப்பும் கடிக்கும் என்று சொன்னார். எத்தனை வருஷம் கடிச்சும் தெரியுமா? 50,000 வருஷம். ஹதீஸுடைய நேரடி வார்த்தை என்னண்டா, ஃபீ யௌமின் கான மிக்தாருஹு 50,000 சனா, 50,000 வருடங்கள் இப்படி கடி வாங்கி கொண்டிருப்பான். அதுக்கு பின்னாலதான் சொர்க்கமா நரகமா என்ற முடிவே செய்யும். எழுப்பாட்டப்பட்டதுல இருந்து பாம்பு கடி வாங்கப்படுவான். இதெல்லாம் எங்களுக்கு ஒரு கதை மாதிரி, ஒரு பயான் மாதிரி, இப்படி ஒரு காட்சி ஒன்று நாங்க பார்க்கிறோம். அல்லாஹ் எங்களை அந்த கூட்டத்தொட்டு பாதுகாக்கணும், யாரையும் பாதுகாக்கணும். அப்படி ஒரு காட்சி நடக்க போகுது மறுமையில். இரண்டாவது சொன்னார்கள், யார் அவருடைய தங்கம் வெள்ளிகளுக்கு கணக்கு பார்க்காமல் இருப்பார்களோ, இதுவும் சஹீஹ் முஸ்லிம்ல வருது, இல்லா சுஃபிஹத் லஹு ஸஃபாயிஹு மின் நார், அந்த தங்கமும் வெள்ளியும்
நரக நெருப்புல போட்டு தட்டுக்களாக செய்யப்படும், பிளேட் மாதிரி செய்யப்படும். அதால அவன் அடிக்கப்படுவான் 50,000 வருஷம். ஹதீஸ்ல வருகிறது, அவருடைய நெற்றியில் அது சூடு பிடிக்கப்படும். அயம்புக்ஸ் மாதிரி அதை எடுத்து நெத்தியில வைப்பான. இது குரான்ல வருது. அவருடைய விழாவில் வைக்கப்படும், முதுகுல வைக்கப்படும். அது காரணம் எழுதுறாங்க. ஜக்காத்தை கேட்டு வர நேரத்துல முதலாவது இப்படி சுழிச்சிடும், அதனாலதான் அங்க வச்சிரு. ரெண்டாவது இப்படி திரும்புறான், அதுக்கு தானா இடுப்புல வச்சிரு. முதுக காட்டிட்டு போற முதுகுல வச்சிரும். அதான் அல்ல அப்படி சொல்றாங்க. குரான் ஆயிடுச்சு. யுக்வாபிஹா ஜிபாஹுஹும் வஜுனூபுஹும் வதுஹூருஹும். அப்ப சொல்லப்படுமாம், ஹாதா மா கனஸ்தும் லி அன்ஃபுசிக்கும் ஃபதூகு. இதுதான் நீங்க சேர்த்து வச்சதை கொடுக்காம இப்ப அனுபவிச்சு கொள்ளுங்க என்று அல்லாஹ் ஏளனமாக அந்த நேரத்தில் மலக்குகளை வைத்து சொல்லுவான். அல்லாஹ் பாதுகாக்கணும். அப்ப அது ஜக்காத்தை தடுத்தவனுக்குரிய தண்டனை. இன்னொண்ட பார்த்து முடிச்சோம். அடுத்த இதுல பார்ப்போம். அடுத்து சொன்னாங்க நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், யாரு வசதி இருந்தும் தன்னை ஒரு பிச்சைக்காரன் மாதிரி காட்டி மக்கள்கிட்ட யாசகம் செய்வானோ, இது யாசகம் செய்யற தோற்றத்துல போகணும்ன்றது இல்லை. எங்களுக்கு யாசகம் செய்யறதுக்கு ஒரு ஒரு தோற்றத்தை நாங்க படிச்சிருந்தானே. அந்த சிலவங்க அப்படி பேகுண்ட கொள்விட்டு இப்படி கை நீட்டு அப்படின்றது மட்டுமல்ல, தனக்கெல்லாம் நல்ல வசதியை தந்திருக்கிறான். வசதி இருந்தும் கூட தன்னை ஒரு அப்பாவித்தனமாக அடையாளப்படுத்தி, என்ன சொல்றது, அதாவது ஒரு பொய்யாக தன்னுடைய தேவையை முன் வச்சு மக்கள்கிட்ட யாசகம் செய்யறது கேட்கறது, அது கௌரவமாக கேட்டாலும் சரி, அந்த யாசகம் கேட்கிறதே தொழிலா வச்சுக்கொள்றது. இப்படி வந்துட்டா நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், கியாமத்துடைய நாள்ல புஇஸ யுஹ்ஷர் யௌமல் கியாம், கியாமத்துடைய நாள்ல அவன் எழுப்பாட்டப்பட்ட நேரம் அவனுடைய முகத்தில் அது கீறல்களாக இருக்கும். எத்தனை தடவை கேட்டானோ அத்தனை கீறல் முகத்துல புழுதிக்கும். இன்னும் ஒரு ஹதீஸ்ல வருது, சஹீஹான ஹதீஸ்ல, அவனுடைய முகத்தில் எலும்பில்லாத, எலும்பு கூண்டாக, சதை இல்லாத எலும்பு கூண்டு முகமாக வருவான். பாதுகாக்கும். அடுத்து பெருமை அடித்தவர்கள், இதை முடிச்சுக்கொள்ளும். பெருமை அடித்தவர்கள் இது ஒரு பாவம். பெருமைன்றது மனதோட சம்பந்தப்பட்டது. மனதளவுல வெளிரங்கத்துல பணிவு மாறி நடிச்சதுக்கு மனசுதான் சொல்லும், உண்மையிலே நான் பணிஞ்சவனா இல்லாட்டி பெருமையா. பெருமை என்னது மனசோட சம்பந்தப்பட்ட ஒட்டி. இவங்களோட நாங்க பேசணுமா, இவரோட நான் சலாம் சொல்லணுமா, அவருதான் இங்க வரும், நான் யாரு அவற்றை போறதுக்கு? இந்த குடும்பத்துக்கு நான் ஈக்கிறது தான் பெரிய ஒரு பாதுகாப்பு. நான் மட்டும் இல்லைன்னா இவங்க மட்டும் மாஞ்சிப்பாங்க. ஒவ்வொரு விதத்துல வரும். இந்த ஊர்லயே நான் தானாய்க்கும் பெரிய ஒரு அறிவாளி, இந்த ஊர்லயே நான் தானாய்க்கும் பெரிய ஒரு, இப்படி ஷைத்தான் பெருமைகளை கொண்டு வரதுக்கு 8 வழிகளில் ஏதோ ஒரு வழியில உங்களை எல்லாரையும் பாதுகாக்கணும். பெருமை வந்துட்டா மனசுல கடுகளவு பெருமை இருந்தாலும் தண்டிக்கப்படும் என்று கியாமத்தில் வருது. ஆனால் அதை மீறி ஒரு மனிதன் பெருமை அடிக்கிறதையே வாடிக்கையாக கொண்டால் அவன் கியாமத்து நாள் எப்படி தெரியுமா எழுப்பாட்டப்படுவான்? யுஹ்ஷருல் முத்தகப்பிரூன யௌமல் கியாமா. நான் சொன்னேன், எழுப்பாட்டப்பட்ட நேரத்துல கபர்ல இருந்து பெருமையோட வாழ்ந்தவர்கள் எழும்புற நேரமே அம்சால தர் ஃபீ சுவரிர் ரிஜால், அவர்கள் எறும்புகளோட சைஸு கீப்பாங்க. ஆனா மனுஷன், இப்ப எறும்புக்கு கண்ணு, காது, கால் இதெல்லாம் மிகுதானே, இந்த மாதிரி மனுஷன் அல்ல எறும்புட சைஸ்ல வச்சுப்பான். எனக்கு கற்பனை செய்யணுமைக்கா, இப்ப எங்களை அப்படியே சுருக்கி 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 ஒரு எறும்புட சைஸை கொண்டு வந்தா எப்படி பண்ணாங்க, அந்த மாதிரி அவர்கள் இருப்பார்கள். அவங்களோட தோற்றம் அப்படித்தான், எலும்புற நேரம் அப்படித்தான் சொன்னாங்க நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், யக்ஷாஹுமுல்-ذுல்லு மின் குல்லி மக்கான், யாரு பார்த்தாலும் ஏளனப்படுகிற விதத்தில் இருப்பார்கள். யுசாகூன இலா சிஜ்னின் ஃபீ ஜஹன்னம், அந்த உருவத்திலேயே அவர்கள் நரகை நோக்கி அழைக்கப்படுவார்கள். இந்த ஹதீஸ் திருமிதியில, அஹ்மதுல ஹசனான ஏற்க தகுந்த தரத்துல வந்திருக்குது. நரகத்திற்கு அவர்கள் அழைத்து வரப்படுவார்கள். அந்த பெருமையோடு வாழ்ந்த மக்கள் அந்த எழுப்பாட்டப்பட்ட நேரமே அப்படி எழும்பி அப்படியே கூட்டிக் கொண்டு செல்லப்படும் நரகத்துக்கு, கேள்வி கணக்கெல்லாம் முடிச்சு அப்படி நரகத்துக்கு போவாங்க. அவர்களுக்கு விசேஷமான ஒரு நரகம் இருக்கிறது, பூலஸ் என்று அதுக்கு பேரு. அந்த நரகத்துக்கு பேர் பெருமை அடிப்பவர்கள் இருக்கிற நரகம். சொன்னாங்க நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், தஅலூஹும் நாருல் அன்யார், நெருப்புகளுக்கெல்லாம் பயங்கரமான நெருப்பு அவர்களை சூழ்ந்து கொள்ளும். யுஸ்கௌன மின் உஸாரத்தி அஹ்லின் நார், நரகவாதிகளுடைய சீல் சலங்களில் இருந்துதான் அவர்கள் குடிப்பாட்ட கொடுக்கப்படுவார்கள். அதற்கு பெயர் தீனத்துல் ஹபால். இந்த அப்படின்னா
அருவருக்கத்தக்க நீர் அதான் அவர்களுக்கு புகட்டப்படும் என்று சொன்னார். ஆகவே இந்த ஹதீஸ்ல நாங்க தண்டனைகளை விளங்குறோம் சொல்றோம், அது இங்க நோக்கம் அல்ல. இந்த பாடத்துல நான் என்ன சொல்ல வரேன் என்றால், எழுப்பாட்டப்பட்ட நேரத்திலேயே சிலர் நல்லோர்களாக எழுப்பாட்டப்படுவார்கள், போன வகுப்புல ஞாபகப்படுத்தின மாதிரி. இன்னும் சிலர் சில பாவங்களினால் இந்த மாதிரியான உருவங்கள்ல ஞாபகம் வச்சுக்கொள்ளுங்க, வட்டியோடு சம்பந்தப்பட்டவன் பேபிடிச்சோ மாதிரி எழுப்பாட்டப்படுவான். தொழுகையில அலட்சியம் செஞ்சவன் காரூன், ஃபிரவுன், ஹாமான், உபய் இப்னு கலஃப் இவர்களோடு எழுப்பாட்டப்படுவான். அதோடு யாரெல்லாம் என்ன சொன்னோம், ஜகாத்தை தடுத்தவர்கள் எழுப்பாட்டப்பட்ட நேரமே இந்த இழிநிலையில தண்டிக்கப்பட்டவர்களாக எழுப்பாட்டப்படுவார்கள். அடுத்ததாக முக்கியமாக இந்த கடைசியாக சொன்னது யாரு அவருடைய இது என்ன சொன்ன, வசதி இருந்தும் செல்வம் இருந்தும் போதுமான அமைப்பு இருந்தும் தன்னை ஒரு யாசகம் கேட்கிற ஒரு மனோநிலையோடு வாழ்ந்தால், கௌரவமாக இருந்தாலும் சரி எப்படி இருந்தாலும் சரி, அது எல்லாத்தையும் கேட்கணும்ன்றதும் இல்லை, தன்னை ஒரு தேவையுள்ள மாதிரி காட்டிக்கொள்றது பொய்க்கு இந்த நடிப்போடு வாழ்கிறவர்கள் முகத்துல எந்த சதையும் இல்லாமல் எழுப்பாட்டப்படுவார்கள். பெருமை அடிப்பவர்கள் மனிதர்கள் தான், எறும்புடைய சைஸுக்கு அவர்கள் இருப்பார்கள். இந்த கேவலமான நிலையில் எழுப்பாட்டப்பட்ட நிலைமை அவர்கள் இருப்பார்கள் என்று சொல்லப்பட்டிருக்குது. அல்லாஹ் தாலா அடியினையும் நண்பர்களையும் நமது பிச்சலங்கள் பிள்ளைகள் ஊரார்கள் உலகத்தாரையும் இந்த கேவலமான நிலைகளில் இருந்து இம்மையிலும் மறுமையிலும் பாதுகாப்பானாக. சுப்ஹானக்கல்லாஹும்ம வபிஹம்திக நஷ்ஹது அல்லா இலாஹா இல்லா அன்த நஸ்தக்ஃபிருக வ நத்தூபு இலைக். வஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹ்.